தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சென்னைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 62:7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவர் எருசலேமை நிலைநாட்டி பூவுலகில் அது புகழ் பெறும் வரை அவரை ஓய்வெடுக்க விடாதீர்கள் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே நாம் அவரை அமர்ந்திருக்க விடாமல் அவர் நம் நினைவாக எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டே இருக்கும் அளவிற்கு நாம் அவரை புகழ்ச்சியின் மகிமையின் துதியின் மூலமாக அமர்ந்திருக்க விடாமல் நம்மையே நினைத்து கொண்டிருக்கும் அளவிற்கு அவரை மாற்ற வேண்டுமா பிரியமானவர்களே? எப்பொழுதும் நாம் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். மகிமைப்படுத்தும் பொழுது அவர் எப்பொழுதும் நம் நினைவாக இருந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவேதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 62:7 அவர் எருசலேமை, அதாவது நம்மை ஸ்திரப்படுத்தி பூமியிலே நம்மை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று கூறுகின்றார். ஆகவே இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் ஓய்வெடுத்து சில நேரங்கள் சோர்ந்து தூங்கிவிடாமல் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டு அவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டு அவர் வேதத்தை வாசித்து கொண்டு அவரை அமர்ந்திருக்க விடாமல் அவர் எப்பொழுதும் நம்மையே நோக்கி கொண்டு நம்முடைய துதிக்கு புகழ்ச்சிக்கு அவர் மகிமைப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி புகழ்ச்சியாக வைக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாமல் துதித்து கொண்டே இருப்போம். புகழ்ச்சி கீர்த்தியுமாக அவர் எப்பொழுதும் நம்மையும் நம் சந்ததியையும் மேன்மையாக வைப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் ஏசாயா தீர்க்கதரிசி கூறினது போன்று உம்மை புகழ்ச்சி செய்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்தி நீர் எங்களையே நோக்கி கொண்டிருக்கின்ற அளவிற்கு உம்மை அமரவிடாமல் நாங்கள் எப்பொழுதும் உம்மைக்கு மகிமை செலுத்துவோம் என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் உறுதியெடுக்கின்றோம். அப்பா, நீர் எப்பொழுதும் எங்களையும் எங்கள் சந்ததியும் நோக்கி கொண்டிருக்க வேண்டும், எங்களை ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சியிலும் கீர்த்தியுமாக வைக்க வேண்டும் என்று நாங்கள் உமக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் என்று வாக்கு கொடுக்கின்றோம். நீரும் துதிக்கு பயப்படத்தக்கவர். நீர் எங்களுடைய துதிக்கு மகிழ்ந்து துதிக்கு மயங்கி எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கும் வரை உண்மை நாங்கள் அமர்ந்திருக்க விட மாட்டோம் என்று என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் வாக்கு கொடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபியுங்க, ஆசீர்வதிங்க, துதிக்க புகழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.